ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, சூப்பரான டேஸ்ட்டில் வில்லேஜ் ஸ்டைலில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எல்லா மசாலாவையும் அரைச்சி செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புக்கு தேவையான மசாலாலாம் முதல்ல நான் அரைச்சி வச்சிட்டேன். இப்போ வாங்க தாளித்து விட்டுடலாம். அடுப்பு மேலே ஒரு அடி கனமான ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் சீரகமும் கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் 2 வெங்காயம் கொஞ்சம் குறன்னு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கந்தோம். இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா என்னென்ன போட்டு அரைச்சின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வெங்காயம், 2 தக்காளி, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி, இது கூடவே கொஞ்சமாக தேங்காய், ஒரு பில் அளவுக்கு தேங்காவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு போட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். கிராமத்துலலாம் அதிகமாக இந்த மாதிரி அரைச்சி விட்டு தான் செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கடாயில் மசாலாவை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டு கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளும் சேர்த்து உப்பு மீன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கடைசியாக நாம் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கலாம். தண்ணி விட்டு 10 நிமிஷம் கொதிக்கட்டோங்க. 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ நாம் வாஷ் பண்ணி வச்ச மீன் துண்டெல்லாம் இதில் போட்டுக்கலாம். மீன் போட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. கலக்க வேணாம், இல்லை மீனெல்லாம் உடஞ்சி போகும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கடைசியாக நம்ம 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை எண்ணெய் விடாமல் ட்ரையாக வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி அந்த பவுடரை சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. மீன் குழம்பு எப்போவுமே செஞ்ச உடனே கறி குழம்பு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது. வெறும் புளி குழம்பு மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. நைட்டு செஞ்சுட்டு மறுநாள் காலையில் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா காலையில் செஞ்சுட்டு மதியம் இல்லை நைட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஒரு 3 மணி நேரம்னா குழம்புல அந்த மீன் ஊறினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா சுட சுட சாதம் வச்சு நாம் செஞ்ச மீன் குழம்பை வச்சு மீன் துண்டை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிராமத்துலலாம் இப்படி தான் அரைச்சி செய்வாங்க. பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.